السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من أراد الحج فليتعجل أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளலும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இறுதி தூதர் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அஹ்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், இம்மாக்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் கிருபையினால் சங்கைக்குரிய 4 மாதங்கள் என்று திருக்குர்ஆன் சொல்கிற அந்த 4 மாதங்களுடைய வரிசையிலே தொடர்படியாக இருக்கக்கூடிய 3 மாதங்கள் துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம். அந்த துல் கஅதா மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவிலே நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உலகம் முழுவதும் ஹஜ்ஜுக்கான புறப்பாட்டிலே மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஒரு சில விமானங்கள் இந்தியாவிலிருந்து கிளம்பி இருக்கிறது. இன்னும் சில விமானங்கள் இந்த வாரங்களிலே கிளம்ப இருக்கிறது. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் செய்த அந்த ஒரே ஒரு ஹஜ், அந்த ஹஜ்ஜுக்கான புறம்பாட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்கஅதா மாதத்திலே ஆரம்பம் செய்தார்கள். துல்கஅதாவிலே ஹஜ்ஜுக்காக புறப்பட்டார்கள். துல்கஅதாவிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்தார்கள். இன்று உலகம் முழுவதும் ஹஜ்ஜுக்கான தயாரிப்பிற்கான வேலையிலே ஹாஜிகள் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நமக்கு மகத்தான கடமைகளிலே ஒரு முக்கியமான ஒரு கடமையை ஹஜ்ஜை நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான். ஹஜ்ஜு போன்ற ஒரு கடமையை நாம் வேற எந்த சமயத்திலும் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மகத்தான, வியக்கத்தக்க, பிரம்மாண்டமான ஒரு கடமை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்தது ஹஜ். இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரை நமக்கு சில கடமைகள் தெரியும். வசதி உள்ளவர்கள், ஆரோக்கியம் உள்ளவர்கள், செல்வதற்கான பயண ஏற்பாடுகள், இது யாரிடத்தில் இருக்கிறதோ ஒவ்வொருவரின் மீதும் ஹஜ்ஜு கடமை. வசதி உள்ளவர்கள் பொருளாதார வசதி, செல்வதற்கான பயணத்திற்கான வசதி, உடலிற்கான ஆரோக்கியம், இது உள்ளவர்கள் மீது ஹஜ்ஜை அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கிறான். அந்த கடமையை ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான்: வலில்லாஹி ஹிஜ்ஜுல் பைத் லிமன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. அல்லாஹ்விற்காக வசதி உள்ளவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வது கடமை என்று சொல்கிறான். சொல்லிவிட்டு அடுத்த வாக்கியத்தை அழகாக சொல்கிறான். ஏன்னா நமக்கு ஒரு சில, எதுக்கு ஹஜ்ஜுக்கு போகணும், அல்லாஹ் இங்கேயே வணங்கலாம்ல, அல்லாஹ்க்கு ஹஜ்ஜு தேவையா, நம்ம போகணுமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுன்றதுனால ஹஜ்ஜை அல்லாஹு தஆலா கடமை என்று சொல்லிய வாக்கியத்திலே சொல்கிறான்: வமன் கஃபர, யார் ஒருவர் ஹஜ்ஜுக்கு போலையோ அல்லது மறுக்கிறார்களோ, ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நீங்க ஹஜ்ஜுக்கு போறதுனால மட்டும்தான் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள் என்று அர்த்தம் இல்லை. ஹஜ்ஜுக்கு செல்லாவிட்டாலும் அல்லாஹ்வை வணங்குகிறார். அப்ப ஹஜ்ஜை எதற்கு அல்லாஹ் கடமையாக்குகிறான்? நாம் எதற்காக ஹஜ்ஜுக்கு செல்கிறோம் என்கிற போது ஒரு 5 காரியங்களை, 5 விஷயங்களை நமக்கு சொல்லி தருவார்கள் நமக்கு மார்க்கறிஞர்கள். இந்த 5 காரணங்களுக்காக அல்லாஹு தஆலா ஹஜ்ஜு பயணத்தை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். முதல் விஷயம், இது ஒரு சங்கமம். பொதுவாக தொழுகை என்பது எங்கு தொழுதாலும் கூடும். வீட்டில் தொழுதாலும் தொழுகை கூடும், கடையில் தொழுதாலும் தொழுகை கூடும், தெருவில் தொழுதாலும் தொழுகை கூடும்.
தொழுகை பூமியை முழுக்க அல்லாஹு தாலா நமக்கு முசல்லாவாக ஆக்கி தந்திருக்கிறான். ஆனா பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவுங்க, உங்களுக்கு 70 மடங்கு நன்மை, 27 மடங்கு நன்மை, இப்படி பல்வேறு நன்மைகளை நமக்கு சொல்வதற்கான காரணம் என்னன்னா, மஹல்லாவுக்கு மத்தியில ஒரு ஒற்றுமை, ஒரு சங்கமம். மஹல்லாவுக்கு மத்தியில் உள்ளவர்கள் ஒரு சங்கமம். ஜும்மா தொழுகையை பொறுத்தவரை எல்லாம் அவங்க மஹல்லால இருக்கக்கூடிய பெரிய பள்ளியில தொழுவணும், இல்ல மஹல்லாவுடைய பள்ளியில தொழுவணும். நிறைய பேர் மஹல்லா பள்ளி இல்லாம வேற வேற பள்ளியில தொழுவாங்க. அதை விட சிறந்தது என்னன்னா, ஜும்மா என்பது மஹல்லாவுடைய பள்ளியில தொழுவணும். மஹல்லால இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அன்னைக்கு வருவாங்க, எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. எனவே ஜும்மா அடுத்த சங்கமம், அடுத்து ஈத், ஊர் முழுக்க உள்ளவர்கள் எல்லாம் சங்கமம். ஈத்காவிலே அந்த ஊரில் உள்ளவர்கள், கிராமத்தில் உள்ளவர்கள், அந்த ஏரியாவில் தெருவில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சங்கமத்தை அல்லாஹு தாலா அமைத்து தருவது ஈத்கா, ஈது பெருநாள். இதையெல்லாம் தாண்டி உலகம் முழுவதும் ஒரு சங்கமம் ஏற்பட வேண்டும், முஸ்லிம்கள் அனைவரும் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு சங்கமத்தை தான் அல்லாஹு தாலா இந்த ஹஜ்ஜிலே ஏற்பாடு செய்கிறார். வெறும் இந்த ஊர்ல இருந்து, இந்த தெருவுல இருந்து, இந்த ஏரியால இருந்து இல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலிருந்தும் மக்கள் வருவார்கள், எல்லாரையும் சந்திக்கலாம். எல்லாரும் ஒரே இறைவனை வணங்கக்கூடியவர்கள், எந்த வேற்றுப்பாடும் இல்லை, எந்த கருத்து வேறுபாடும் இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, கருப்பன் வெள்ளையன் இல்லை, அரசன் அடியான் இல்லை, எல்லாரும் சமம் என்ற ஒரு அன்பான காணிக்கையாக, ஒரு கருத்தாக, ஒரு கொள்கையாக ரப்புல் ஆலமீன் இந்த ஹஜ்ஜை வைத்திருக்கிறான். அங்க போயிட்டு நான் ஒரு எம்எல்ஏ இல்லை, இந்த ஊருடைய சிஎம் நான் தான், பிஎம் நான் தான், எதுவும் அங்க வேலைக்கு அவர். வாய்ப்பு இருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும், இல்லையா லாஸ்ட் ஸ்டெப்பு தான். நான் அரசன் என்பதற்காக நான் முதல் ஸ்டெப்பில் நிற்க முடியாது. நான் அரசன் என்பதற்காக எனக்கு அலுமையிலே வேற பணியால் நிற்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. இப்படி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு நற்குணத்தை ரப்புல் ஆலமீன் இந்த ஹஜ்ஜில் வைத்திருக்கிறான். அதற்காக ஹஜ்ஜை செய்வது ஒரு முஸ்லிமின் மீது முதல் கடமை. ரெண்டாவது, ஹஜ்ஜை அல்லாஹு தாலா நமக்கு கடமையாக்கியதற்கான ஒரு முக்கியமான காரணம், நமது இரு தந்தைகளை, அவர்களுடைய செயல்களை, அவர்களுடைய சின்னங்களை, அவர்களுடைய நினைவு தகுந்த விஷயங்களை எல்லாம் சிந்திப்பதற்கான ஒரு விஷயம். நமது இரண்டு தந்தை, மானசீக தந்தை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று, இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று. ஹஜ்ஜு முழுவதும் பார்த்தால் இவர்கள் இருவருடைய தடயங்களை நாம் நிரம்பி பார்க்கலாம். ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய எல்லா செயல்களும் சரி, கஅபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டியதிலிருந்து, அங்கு அவர்கள் கேட்ட துஆவிலிருந்து, மகாம் இப்ராஹிமிலிருந்து, சஃபா மர்வாவிலிருந்து, இப்படி எல்லா இடங்களிலும் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரம்பி வழிவார்கள். ஹஜ்ஜில் ஹஜருல் அஸ்வதை வைத்ததிலிருந்து குத்துபத்துல் வதா என்று சொல்லக்கூடிய இறுதி பேருரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கியது, எப்படியெல்லாம் ஹஜ் செய்ய வேண்டும், என்னென்னலாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்று தொகுத்து நமக்கு அதை செய்து காட்டிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த இரண்டு பெருமானாருடைய இரண்டு நம்முடைய தந்தையுடைய, மானசீக தந்தையுடைய, ஆன்மீக தந்தையுடைய நினைவு சின்னங்களாக இந்த ஹஜ் நமக்கு இருக்கிறது. மூன்றாவது, மார்க்கத்தினுடைய முதல் தலைமுறை. இன்றைக்கு நாம் பள்ளிவாசல்களை நிம்மதியாக தொழுகிறோம். அன்றைக்கு எல்லாம் எதிரிகள் இருக்கும் பொழுது மக்கத்து காபிர்களுடைய தடைகளை எல்லாம் தாண்டி எப்படியெல்லாம் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள், சஹாபாக்களுடைய காலங்கள் எப்படி இருந்தது, அங்கு செல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாசலை பார்க்கலாம், உஸ்மான் ரலியல்லாஹுடைய வாசலை பார்க்கலாம். சஹாபாக்கள் இந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தார்கள், இந்த இடத்துல அப்பாஸ் ரலியல்லாஹு என்று ஒவ்வொரு சஹாபாக்கள் இஸ்லாத்தினுடைய முதல் தலைமுறையை பார்க்கக்கூடிய, அவர்களை குறித்து சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனையை தூண்டுவதாக இந்த ஹஜ் நமக்கு அமைகிறது. நான்காவது செய்தியாக சொல்லப்படுவது என்னன்னா, நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய பள்ளியெல்லாம் சாதாரணமான மனிதர்கள் கட்டியது. கஅபத்துல்லா அவ்வாறு அல்ல. கஅபத்துல்லா மலக்குகள் மூலம் கட்டப்பட்டது. கஅபத்துல்லா நபிமார்கள் மூலமாக கட்டப்பட்டது. அன்பானவர்களை நீங்கள் வாருங்கள், அடியார்களை நீங்கள் வாருங்கள், மலக்குகள் மூலமாகவும் நபிமார்களின் மூலமாகவும் கட்டப்பட்ட பள்ளிவாசல்களை நீங்கள் பாருங்கள். நபிமார்களுடைய தடயங்களை பாருங்கள், அவருடைய சின்னங்களை பாருங்கள், அவருடைய சிந்தனைகளை எல்லாம் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் சிந்தியுங்கள் என்பதற்காக அல்லாஹு தாலா இந்த ஹஜ்ஜை நமக்கு கடமையாக்குகிறான். கடைசியாக ஒன்று என்னன்னா, நீங்கள் அங்கே வாங்க, உங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறேன்.
உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிப்பதற்காக நீங்கள் ஹஜ்ஜுக்கு வாருங்கள் என்று ரப்புல் ஆலமீன் இந்த 5 காரியங்களுக்காக நமக்கு ஹஜ்ஜை கடமையாக்குகிறார். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ கதப அலைக்குமுல் ஹஜ்ஜ, அல்லாஹு தாலா உங்களுக்கு ஹஜ்ஜை விதியாக்கி விட்டான், கடமையாக்கிட்டான்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சஹாபி, அவருக்கு பேரு அக்ரா பின் ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நாயகமே ஒவ்வொரு வருஷமா அஃபீ குல்லி ஆமின் யா ரசூல் அல்லாஹ், ஒவ்வொரு வருஷமும் கடமையான்னு கேட்கிறார். ஹஜ்ஜு ஒவ்வொரு வருஷமும் கடமையான்னு கேட்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஆமான்னு சொல்லிட்டா கடமையாயிடும். லவ் குல்து நஅம் லவஜபத், நான் ஆமான்னு சொல்லிட்டா கடமையாயிடும், அதனால நான் விட்டதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹஜ்ஜு என்பது ஒரு முஸ்லிமுக்கு ஆயுளில் ஒரு முறை கடமை. வருஷம் அவருக்கு வசதி இருக்குது, உடல்ல ஆரோக்கியம் இருக்குது, அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் அவர் நஃபில் என்ற அடிப்படையில் செய்யலாம், அது அதிகமான நன்மையும் கூட. ஆனால் வசதி உள்ளவர்கள், கடமையாக்கப்பட்டவர்கள் ஆயுளில் ஒரு முறை செய்வது இஸ்லாத்திலே அது முக்கியமான கடமை. முக்கியமான கடமை மட்டுமல்ல, முதன்மையான கடமை. இன்னைக்கு நிறைய பேர் ஹஜ்ஜை நாம் தள்ளி போடுகிறோம். வசதி இருந்தும் சொல்வதை, வசதி இருந்தும் சிலர் ஹஜ்ஜை அலட்சியமாக தள்ளி போடுவதை நாம் பார்க்கிறோம். வீடு கட்டினதுக்கு அப்புறம் போகலாம், செட்டில் ஆனதுக்கு அப்புறம் போகலாம், திருமணம் முடித்ததுக்கு பிறகு போகலாம், பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வைத்ததுக்கு அப்புறம் போகலாம், 60 வயசுக்கு அப்புறம் போகலாம், 40 வயசுக்கு அப்புறம் போகலாம், ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் போகலாம். அன்பானவர்களே, ஹஜ் என்பது 40 வயதுக்கு அப்புறம் கடமை அல்ல, 60 வயதுக்கு அப்புறம் கடமை அல்ல. உங்களுக்கு இந்த கடமைகள், பொருள் வசதி, உடல் வசதி, பயண வசதி மூன்றும் இருந்து விட்டால் 15 வயசு இருந்தாலும் கடமை, 15 வயது இருந்தாலும் கடமை. நமக்கு என்னன்னா அடிக்கடி சொல்லி சொல்லி பழக்கமாயிடுச்சு. இஸ்லாத்தின் கடமைகள் என்ன? கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு. அந்த ஹஜ்ஜு கடைசியாக போனதுனால எல்லாத்தையும் முடிச்சுட்டு 60 வயசுல பொறுமையாக போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். அன்பானவர்களே, சொல்வதில் தான் கடைசியை தவிர கடமையாக்கப்பட்டவர்கள் அதை முதலில் செய்ய வேண்டும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல், யார் ஒருவர் ஹஜ்ஜை நாடுகிறீர்களோ அவர் அதை தாமதம் இல்லாமல் விரைவுபடுத்தட்டும், அவசரப்படுத்தட்டும். இஸ்லாத்தில் அவசரப்படுத்தக்கூடாது. அவசர புத்தி என்பது ஷைத்தானுடைய குணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆனா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபல்யதஅஜ்ஜல், ஹஜ்ஜு ஒருவருக்கு கடமையாக்கி இருக்கிறதா, வசதி இருக்கிறதா, நாடுறீங்களா, அவசரமா செஞ்சிடுங்க, சீக்கிரமா செஞ்சிடுங்க. ஏன் சீக்கிரமாக செய்ய வேண்டும் என்றால், ஏன்னா உங்களுக்கு தெரியாது எப்போ உங்களுடைய ஆரோக்கியம் போகும்னு உங்களுக்கு தெரியாது, எப்போ உங்களுடைய வசதி போகும்னு தெரியாது, எப்போ உங்களுடைய வாகனங்கள் நீங்கள் இழப்பீர்கள் என்று தெரியாது. எனவே மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல், உங்களுக்கு யார் ஒருவர் ஹஜ்ஜு கடமையாகிறதோ, ஹஜ்ஜை நாடுகிறீர்களோ அவர்கள் விரைவாக அதை செய்யும்படி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஹஜ்ஜு ஒரு அழகிய கடமை. ரொம்ப ரொம்ப அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு மாதம் அல்லது ஒரு 15 நாள், குறிப்பாக ஒரு 5 நாட்கள், 8லிருந்து 13 வரைக்கும், இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே குறிப்பிட்ட வார்த்தைகள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற அந்த சில தல்பியாக்கள் மூலம் குறிப்பிட்ட இடத்திலே இப்படி செய்யக்கூடிய ஒரு குறிப்பான கடமையாக அல்லாஹு தாலா இந்த அமலை நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான். அந்த கடமையை வேறு எங்கும் செய்ய முடியாது. அப்பேற்பட்ட ஒரு கடமையை ரப்புல் ஆலமீன் நமக்கு எதுக்குன்னா ஒரு 2 விஷயம். பொருளாதாரத்தை அல்லாஹு தாலா எனக்கு தந்திருக்கிறான், அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹஜ்ஜுக்கு செல்லும் அளவிற்கு எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், அந்த ஆரோக்கியத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படின்ற 2 காரணத்துக்காக ஹஜ்ஜை செய்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக அழைப்பு கொடுத்ததன் மூலம் இன்று வரை, கியாமத் நாள் வரை ஹஜ்ஜிலே தவாஃப் நடந்து கொண்டே இருக்கும். தவாஃபுக்கு ஸ்டாப் இல்லை. வஅத்தின் ஃபின் நாஸி பில் ஹஜ், இப்ராஹிமே மக்களுக்கு நீங்கள் ஹஜ்ஜுக்காக பாங்கு கூறுங்கள், அழைப்பு கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அழைப்பு கியாமத் நாள் வரை நமக்கு இருக்கிறது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள்,
தவாஃப் என்பது உலக இருப்பின் அடையாளம். எப்போ தவாஃப் ஸ்டாப் ஆகுதோ உலகம் ஸ்டாப் ஆகிடும். உலக இருப்பின் அடையாளமாக இருப்பது தவாஃப் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்பவர்களுக்கு 4 அறிவிப்பை தருகிறார். 4 செய்தி, 4 பரிசு ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு. முதல்ல அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மாரு வஃப்துல்லா, ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகள், உம்ரா செய்யக்கூடியவர்கள் வஃப்துல்லா. வஃப்துல்லானா அல்லாஹ்வுடைய படை, அல்லாஹ்வுடைய கூட்டம். அந்த அல்லாஹ்வுடைய கூட்டத்திலே ரப்புல் ஆலமீன் ஹஜ் செல்லக்கூடிய ஹாஜிகளை அல்லாஹ் தஆலா சேர்க்கிறான், அல்லாஹ்வுடைய குழுவிலே சேர்க்கிறான். அப்பேற்பட்ட மகத்துவமான குழுவிலே இணைய வேண்டும் என்றால் ஹஜ்ஜை நீங்கள் செய்யுங்கள் என்று இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறியலாம். ரெண்டாவது, எந்த கடமைக்கும் இப்படி ஒரு அறிவிப்பை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நமக்கு தரல. என்னன்னா அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ், தெளிவாக எந்த தவறும் இல்லாமல் பக்காவா பரிசுத்தமாக செய்யப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ். லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, அதுக்கு கூலி சொர்க்கம்தான், சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை. ஹஜ்ஜை ஒருவர் சரியாக முறையில் செய்துவிட்டால் அவருக்கான உலகத்தில் இருக்கும் பொழுதே அவருக்காக சொல்லப்பட்ட அறிவிப்பு என்ன? லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, சொர்க்கத்தை தவிர அவருக்கு கூலி இல்லை, அவருக்கான கூலி சொர்க்கம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். மூன்றாவது ஒரு செய்தி, அல்லாஹும்ம ஃபிர் லில் ஹாஜ் வலிமன் இஸ்தக்ஃபர லஹுல் ஹாஜ். யா அல்லாஹ், ஹாஜிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, ஹாஜிகள் யாருக்கு பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த சிறப்பும் ஹாஜிகளுக்கு மட்டும்தான். ஹாஜிகளுடைய பாவங்களை மன்னிக்கும்படி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே ஹாஜிகள் யாருக்கு பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹஜ்ஜுக்கு போகிறவங்ககிட்டலாம் துவா செய்யுங்கன்னு சொல்கிறோம். துவா செய்யுங்கள் என்று சொல்வதற்கான காரணம் என்னென்னா, அவருடைய துஆவின் மூலமாக இங்கே நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும், இங்கு நம்முடைய தேவைகளை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த ஒரு செய்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, நாயகமே நான் உம்ரா போலான் இருக்கேன், துவா செய். அப்போது உம்ரா போகிறதுக்கு அனுமதி கேட்குறாங்க. உம்ரா போகிறதுக்கு அனுமதி கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. செல்லும் பொழுது அவருக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறாங்க, லா தன்சானியா அஹி ஃபி துஆஇக, சகோதரரே உங்கள் துவால என்ன மறந்துடாதீங்கன்றாங்க. சொல்கிறது யார்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்லி அனுப்புகிறார்கள், உங்களுடைய துவால என்ன மறந்துடாதீங்க. அந்த சுன்னத்தை தான் இன்று வரை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், உம்ராவுக்கு செல்லக்கூடியவரிடத்திலே நாம் சொல்வது, உங்களுடைய துவால எங்களை மறந்துடாதீங்க, நீங்கள் எங்களுக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. நான்காவது சிறப்பை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹஜ் செய்பவர்கள் ரஜஅ கயௌம வலதத்ஹு உம்முஹு, ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஒரு தாயுடைய வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எந்த பாவமும் இல்லாமல் பிறக்குமோ அதுபோல் ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வரக்கூடியவர்கள் அவர்களுடைய பாவம் மன்னிப்பு முழுக்கமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா முழுவதுமாக அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். அந்த மிகப்பெரிய சிறப்புக்குரியவர்களாக இந்த ஹாஜிகளை பெறுகிறார்கள். இந்த ஹஜ்ஜுக்கான விஷயங்களை பார்க்கும் பொழுது மற்ற விஷயங்களை தாண்டி சில விஷயங்கள் இருக்கிறது. அம்ரே தஅப்புத் என்று சொல்வார்கள். அம்ரே தஅப்புத், அம்ரே தஅப்புத் என்றால் சில விஷயங்களை சிந்திப்போம், சில விஷயங்களை சிந்திக்கக்கூடாது, சொல்லிட்டா செஞ்சிடணும். ஹஜ்ஜில் நம்ம பார்த்தா நிறைய விஷயம் அப்படி தான் இருக்கும். ஒரு கல் இருக்கும், அந்த கல்லை சென்று நீங்கள் முத்தமிடுங்கள் என்று சொல்லப்படும், நாம் சென்று முத்தம் கொடுப்போம். சில இடங்களில் நீங்கள் தொங்கோட்டம் ஓடுங்கள் என்று சொல்லப்படும், தொங்கோட்டம் ஓடுவோம். சில இடத்துல தொங்கோட்டம் இல்லை, நார்மலாக போங்கன்னு சொல்லுவாங்க, நார்மலாக போகும். கல் எடுத்து சைத்தானுக்கு கல்லடிங்கன்னு வாங்க கல். இப்போ இதையெல்லாம் சிந்தித்து பார்த்தால் நம்முடைய அறிவியலுக்கும் நம்மளுடைய அறிவுக்கும் எட்டாது. என்றாலும் அல்லாஹ் என்ற ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அடியார்கள் அதற்கு அடிபணிய வேண்டும் என்பதை நோக்கம்தான் அம்ரே தஅப்புத். சில விஷயங்கள்லாம் இருக்கிறது, அடியார் நாம் கேள்வி கேட்க முடியாது.
அல்லாஹ் சொல்லிவிட்டால் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில தான் கஅபத்துல்லாவிலே நாம் மஸ்ஜிதுல் ஹராமிலே குறிப்பாக ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய பல்வேறு கடமைகள் எல்லாம் அம்ரே தஅப்புத், அல்லாஹ் சொல்லிட்டா செய்கிறோம். இதுல போய் நம்ம போய் காரணங்களை கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. எதுக்கு சைத்தானுக்கு கல் அடிக்கிறீங்க, எதுக்கு இந்த இடத்துல ஓடுறீங்க, இதற்கெல்லாம் வரலாறு பின்னணிகள் இருக்கிறது என்றாலும் சொல்லிவிட்டது ரப்புல் ஆலமீன், செய்வது ஒரு அடியானுடைய கடமை என்று நாம் இந்த இடத்துல கவனிக்க வேண்டும். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கிறான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு சஹாபி வருகிறார், இஸ்லாத்தை நான் தழுவ வேண்டும். அப்போ அவர் கேட்கறது என்னன்னா, நிறைய பாவம் செஞ்சுட்டேன். அவருக்கு பேர் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்தை தழுவுறதுக்காக வரார். நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானான்னு கேட்குறார். நீங்கள் எவ்வளோ பாவம் செஞ்சிருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், ஹிஜ்ரத்து செய்தவர்கள், இவங்க 3 பேருடைய பாவத்தை முழுக்க அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். புதுவதாக இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்கள், ஹிஜ்ரத்துக்கு செல்லக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், இந்த 3வருடைய பாவத்தை ரப்புல் ஆலமீன் மன்னிக்கிறான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியது ஒரு முக்கியமான கடமை. ஹஜ்ஜுக்கு அநேகமாக இந்த வாரத்திலே நிறைய பேர்கள் செல்ல இருக்கிறார்கள் உலகம் முழுவதில் இருந்து. ஹஜ்ஜுக்கு செல்லாமல் ஹஜ்ஜுக்கான வாய்ப்பு இல்லாதவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்கான துஆ செய்ய வேண்டும், அதற்கான ஆசை இருக்க வேண்டும். ஆசை என்பது ஒரு முஃமினுடைய அடையாளம். எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். பொதுவாகவே சில விஷயம் நமக்கு எட்டா கனியாக இருந்தால், அதற்கான வாய்ப்புகளே இல்லைனா கூட, வாய்ப்பு இல்லைன்னா அந்த விஷயத்தில் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்காது. 2 கோடிக்கு ஒரு வீடு கட்டுங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா நமக்கு அதில் ஆர்வம் இருக்காது. வசதி உள்ளவர்களுக்கு ஆர்வம் இருக்கும். 2 கோடி எப்படி, 10 கோடி எப்படி. ஆனால் எங்காவது யா அல்லாஹ் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜும் உம்ராவும் ஜியாரத்துக்கான பாக்கியத்தை தருவாயாகன்னு கேட்டால் காசு இருக்குதோ இல்லையோ ஆமீன் எல்லாரும் சொல்லிடுவாங்க. காரணம், முஸ்லிம்களுக்கு ஹஜ்ஜின் மீது, கஅபத்துல்லாஹ் மீது ஒரு ஈர்ப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்ட துஆக்களில் மிக முக்கியமானது ஒன்று என்னன்னா, இந்த இடத்தை எல்லாருக்கும் பிரியமாக்கி கூடுன்னு கேட்குறாங்க. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், யாருடைய உள்ளத்திலே ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இல்லையோ அவருடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது. வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ, காசு இருக்குதோ இல்லையோ, ஆசையை வைக்க வேண்டும். அந்த காதல் உண்மையாக இருந்தால், அந்த ஆசை உண்மையாக இருந்தால், அந்த துஆ உண்மையாக இருந்தால், வசதி இருக்குது இல்லைன்றதெல்லாம் அடுத்த மேட்ரு. அல்லாஹு தஆலா எப்படியும் அதை கபூல் செய்வான். எப்படி செய்வான்றது தெரியாது. ஹஜ்ஜுடைய விஷயத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் நிறைய பேக் பண்ணுவாங்க, பார்த்துருக்கோம். 40 நாளைக்கு, 20 நாளைக்கு, 25 நாளைக்கு, 15 நாளைக்கு, ட்ரெஸ்ஸிலேருந்து அதிலிருந்து மாத்திரை மருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணுவாங்க. தேவையும் கூட, பேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. எது எது எல்லாம் தேவையோ எல்லாத்தையும் நீங்கள் பேக் செய்து வைக்கும் பொழுது அல்லாஹு தஆலா ஒன்று சொல்கிறான், இதையும் நீங்கள் சேர்த்து பேக் பண்ணிக்குங்கன்னு சொல்லிட்டு, ஃபதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா, கட்டுச்சாதமாக நீங்கள் எடுத்துக்கொள்வதிலே ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா, நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்திலேயே ரொம்ப முக்கியமானது தக்வா. தக்வாவையும் கொஞ்சம் பேக் பண்ணிக்கணும். தக்வாவையும் நம் உடலை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு டூருக்கு போகிறோம், ஏதோ ஒரு கடமை செஞ்சே ஆகணும், செய்யலைன்னா ஏதோ சொல்கிறாங்க அதனால் செய்கிறோம். ஒரு 40 நாள் தானே போயிட்டு வருவோம். போயிட்டு வந்தால் இன்றைக்கி நிறைய பேர் அது ஒரு வ்ளாகாக போட்டுட்டு இருக்கிறது மாதிரி, அங்கே போயிட்டு வந்தால் நிறைய வியூஸ் கிடைக்கும், வ்ளாகுக்கு போகலாம் என்பது போன்று அல்லாமல் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்வதை போன்று தக்வாவை நாம் எடுத்து செல்ல வேண்டும். செல்வது அல்லாஹ்விற்காக என்ற நோக்கம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த நம்மளுடைய எல்லா செயல்களும் அல்லாஹ்விற்காக என்று இருக்க வேண்டுமே தவிர துனியாவுடைய விஷயத்திலே ஹஜ்ஜிலே கொண்டு வந்து நுழைக்க முடியாது. நுழைப்பது சரியாகவும் ஆகாது. அப்படி நுழைப்பவர்கள் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன அந்த கேட்டகரியில் வருவாங்களான்னு நல்லா தான் அறிவான். அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு, லைஸ லஹுல் ஜஸாஉ இல்லல் ஜன்னா, அதற்கு சொர்க்கத்தை தவிர கூலி இல்லைன்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் அந்த கேட்டகரிக்குள்ளே வருமானு சொல்லிட்டு அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். எனவே ஹாஜிகள் முதல் விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது தக்வா. 2வது பொறுமை. பொறுமை ரொம்ப அவசியம். இங்கேருந்து
சென்னையிலேருந்து ஃப்ளைட்டு போகும்பொழுது எல்லாம் அப்படியே ஹாஜி ஹாஜின்னு மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு சந்தோஷமாக போவார்கள். அங்கு ஏற்படக்கூடிய மனக்கசப்பின் காரணமாக அங்கே நிறைய சண்டை வரும். பொதுவாக பயணத்தில் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய உண்மையான குணத்தை அறியலாம். ஒரு மனிதனுடைய உண்மையான குணத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் அவர்களுடன் பயணம் செய்து பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பயணத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொருடைய கேரக்டர் வரும். கேரக்டர் வரும் பொழுது பொறுமை காக்க வேண்டும். அந்த இடத்துல போய் சண்டை போட முடியாது. ஏன்னா போகிறது அல்லாஹுடைய வீடு. அல்லாஹுடைய வீட்டிற்கு செல்லக்கூடியவர்கள் இங்கேருந்து போகும்போது ஆஜின்னு சந்தோஷமாக முசாஃபா மான்னா செஞ்சு போகிறவங்க ரிட்டர்ன் ஃப்ளைட்டு வரும் பொழுது இவர் இந்த பக்கம் போவார், இவர் இந்த பக்கம் போவார். இது நிறைய நடக்கக்கூடிய ஒரு செய்தி. எனவே அங்கே இருக்கக்கூடியவர்கள் பொறுமை காக்க வேண்டும். மூணாவது ஒரு செய்தி, இங்கே இருப்பதை போன்று அங்கே சென்று அசக்தியாக ஜமாத்துடைய விஷயத்தில் இருக்கக்கூடியது. இங்கே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பள்ளியில் தொழுதாலே, மஹல்லா பள்ளியில் தொழுதாலே ஜமாத்துடைய தொழுகைக்கு பல மடங்கு சிறப்புகள் இருக்கும் பொழுது காபத்துல்லாவுக்கு சென்றும் மஸ்ஜிதுல் ஹராமிலும் சென்றும் ஒரு ரகாத்துக்கு 1,00,000 நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் லாட்ஜில் ரூமில் போய் நான் தொழுவேன் அப்படின்றது எந்த அளவுக்கு சிறந்ததுன்னு தெரியலை. அந்த எந்த அளவுக்கு ஏற்புடையதும் என்றும் தெரியவில்லை. அந்த வாய்ப்புகளை வேறு எந்த காலத்திலும் பெற முடியாது, வேற எந்த இடத்திலும் பெற முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பள்ளியில் சென்றாலும் மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்கேயும் பெற முடியாது. அந்த வாய்ப்பு நம்ம கைதியே இருக்கும் பொழுது ஜமாத்து தொழுகையை விடுறது, கலாவை வைக்கிறது அல்லது நம்மளுடைய லாட்ஜிலேயே தொழுகிறது இது சரியான முறை அல்ல. இப்படி பல்வேறு செய்திகள் ஹாஜிகள் அந்த விஷயத்திலே கவனம் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போன்று அந்த ஹஜ்ஜிற்கான அந்த வாய்ப்புகளை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக. மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யக்கூடிய ஜியாரத்தும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் தருவானாக. செல்லக்கூடிய ஹாஜிகள் நல்ல முறையில் சென்று மீண்டும் நல்ல முறையில் திரும்புவதற்கான நசீபை அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.